ஏர்டெல் ஜியோவோட வேலிடிட்டி பிளான்ஸ். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ராயில் சொல்லியிருந்தது, கால்ஸுக்கும் எஸ்எம்எஸுக்கு மட்டும் பிளான்ஸை கொண்டு வாங்க, நீங்கள் ஏன் டேட்டாவை திணிக்கிறீங்க. ஸோ காலுக்காகவும் எஸ்எம்எஸுக்காகவும் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் காலுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க, அந்தமாரி பிளானை கொண்டு வாங்க அப்படின்னாங்க. மினிமம் பிளான்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா ரீசார்ஜ் பண்ணாலே நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கு வேலிடிட்டி இருக்கும், ஒரு மாதம் 2 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்தமாரி பிளான்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எல்லோரும் அப்படி தான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா 20 ரூபா பிளான்லாம் பண்ண சொல்ல ஒரு 30 நாள் வேலிடிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் ஒரு 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் கூட உங்களுக்கு டீஆக்டிவேட் எல்லாம் ஆகாது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு 10 ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டீஆக்டிவேட்லாம் ஆகாது, அந்த சிம் அப்படியே ஆக்டிவில் தான் இருக்கும். இந்த வேலைலாம் ஏறினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஒருத்தரே 2-3 சிம்முக்கு மேலே வச்சுருப்பாங்க. வேலை ஏறினதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு சிம்மு 2 சிம் மாரி ஆகிடுச்சு. இந்தமாரி பிளான் திரும்ப வந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 சிம்மாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு ஆணியும் பிடுங்கலை, ஏற்கனவே பிடுங்கின ஆணியை தான் பிடுங்கினாங்கன்னு சொல்லலாம். அதேமாரி சேம் பிளான்ஸ் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி நியூஸ் சம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ. நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணாலும் சரி, ஜியோ யூஸ் பண்ணாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ரெண்டு பிளானுமே தான் இந்த வீடியோவில் ஃபுல் பார்க்க போகிறோம். ஏர்டெல்லில் இருக்கிற புது பிளான்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம், ஜியோவில் இருக்கிற புது பிளான்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஜியோவில் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பிளான், நிறைய பேர் யூஸ் பண்ணுற பிளான் பார்த்தீங்கன்னா இந்த 479 பிளானு. அதோட விலையுமே குறைஞ்சிருக்கு. அந்த பிளான் இனி கிடையாது. 479 ரூபா பிளான் கிடையாது. கால் எஸ்எம்எஸ்க்காகவே நியூ பிளான்ஸ் வந்து ஏர்டெல்லையும் வந்திருக்கு, ஜியோலையும் வந்திருக்கு. அதையும் பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா ஜியோவிலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஜியோவில் இதுக்கு முன்னாடி இருந்த பிளானுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சால 479. இந்த பிளான் பண்ண சொல்ல உங்களுக்கு 6 GB டேட்டா, 84 நாள் வேலிடிட்டி, அன்லிமிட்டட் கால்ஸு, எஸ்எம்எஸ் வந்துடும். இப்போ அதே பிளான் பார்த்தீங்கன்னா 458 ஆக்கிட்டாங்க. 479 தான் இருந்தது, 21 ரூபா கம்மி பண்ணி 458 ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு வேலிடிட்டி அதே 84 நாள் வேலிடிட்டி தான். கால்ஸ் வந்து அன்லிமிட்டட் கால்ஸ் தான். எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா 1000 எஸ்எம்எஸ். ஆனால் அந்த 6 GB டேட்டான்றது கிடையாது. மற்றபடி ஜியோ ப்ளே, ஜியோ சினிமா இந்த ஆப் இருக்குது. இதில் முக்கியமாக இது லாபமாக நஷ்டமானு கேட்டிங்கன்னா ஒரு ஆணியும் இல்லை. அதே தான், அந்த 21 ரூபா மைனஸ் பண்ணிக்கிறாங்க. 479 ரூபாலேருந்து 458, 21 ரூபா உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அந்த 21 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 6 GB டேட்டாவை பிடிங்கிட்டாங்க. அந்த 6 GB டேட்டாவை எடுத்துகிட்டு ஒரு 100 ரூபா குறைச்சிருந்தாங்க, இல்லை 150 ரூபா குறைச்சிருந்தாங்கன்னா இந்த பிளான் வந்து வேறு லெவல் ஒருத்தனே சொல்லலாம். வெறும் 6 GB டேட்டாவுக்கு 21 ரூபா குறைச்சிட்டு 458 ரூபா ஆகிக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமும் இல்லை, ஓகேங்களா. இது பெரிய வித்தியாசம், பெருசாக குறைச்சிருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை. பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கான்னு சொன்னாங்களே, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. 458 கொடுத்து நீ 6 GB டேட்டா இல்லாமல் கொடுக்குற, அதுக்கு 479 கொடுத்து நீ 6 GB டேட்டா கொடுத்துட்டே போயிடலாமே. ஏன்னா எனக்கு என்னென்னா அந்த 479 ரூபா பிளான் பண்ண ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் அந்த 6 GB டேட்டான்றது எனக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் நான் அந்த பிளானை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் 458 ரீசார்ஜ் பண்ணால் ஏதோ ஒரு சமயத்தில் எனக்கு டேட்டா தேவைப்படுது அப்படின்னா நான் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அது குறைஞ்சபட்சம் பிளான் அந்த 20 ரூபா பிளானாவது நான் போட்டு தான் ஆகணும். இது ஒரு மொக்க பிளான் ஆகிடுச்சு. வேறு லெவல் பிளானாக வரும்னு பார்த்தீங்கன்னா மொக்க பிளான் ஆகிடுச்சு. இப்போது 458 வெறும் கால்ஸ் மட்டும் தான். கீபோர்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிளான் பெஸ்ட்டு. கீபோர்டு மொபைல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, டேட்டா சுத்தமாக தேவையில்லை. இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டேட்டான்றது சுத்தமாக தேவையில்லை, ஒய்ஃபையில் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பிளான் வந்து பெஸ்ட்டு. எனக்கு எப்படின்னு தெரியல, பார்க்கணும். ஆனால் மேக்ஸிமம் நானுமே இந்த பிளான் தான் போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒய்ஃபை இருக்கிறதுனால. பட் ஏதாச்சும் ஒரு சமயத்தில் வந்து நம்மளுக்கு நெட்டு தேவைப்படும். வெளியே போகிறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சமயத்தில் அங்கே ஒய்ஃபை இருக்காது, இல்லைருந்து எமர்ஜென்சியாக நம்மளுக்கு நெட்டு தேவைப்படும் அப்படின்னா மினிமம் எதனா ரீசார்ஜ் ஆகுது பண்ணோம். அது அடுத்தடுத்த ரீசார்ஜ் பண்ண சொல்ல தான் பார்க்கணும். ஆல்ரெடி நான் 479 ரீசார்ஜ் பண்ணிட்டேன், பார்ப்போம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1958 365 நாள் வேலிடிட்டி. இது எத்தனை பேர் போடுவாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் நான் 1 இயர் பிளான்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 6 மாதம் பிளானும் 1 இயர் பிளானும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சிக்னல் கிடைக்கலாம், நம்ம திடீர்னு வேறு நெட்வொர்க் மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இல்லை நான் போட்டால் 1 இயர் தான் போடுவேன் அப்படின்றவங்களுக்கு 1958 365 நாள் வேலிடிட்டி, அன்லிமிட்டட் கால்ஸு, 3600 எஸ்எம்எஸ். டேட்டா வந்து கிடையாது. இந்த 2 பேக்லேயுமே டேட்டான்றது கிடையாது. 458 உங்களுக்கு டேட்டா வராது, 1958 டேட்டா வராது. டேட்டா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அந்தமாரி இந்த 2 பிளான் கொண்டு வந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா 548 ஒரு புது பிளான் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அன்லிமிட்டட் கால்ஸு, 7 GB டேட்டா, 84 நாள் வேலிடிட்டி, 900 எஸ்எம்எஸ். ஓகேங்களா, 548 பிளான் வந்திருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான் யாரும் யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரில. 1849 அன்லிமிட்டட் கால்ஸு, 365 நாள் வேலிடிட்டி, 3600 எஸ்எம்எஸ்.
இதுக்கு அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 2249 அன்லிமிட்டட் கால்ஸ் 30 ஜிபி டேட்டா தராங்க. 365 நாள் வேலிடிட்டி, 3600 எஸ்எம்எஸ். ஸோ 30 ஜிபி டேட்டாக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 300 கிட்ட நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த பிளான், இந்த 548 பிளான் எதுவும் பரவாயில்லன்றதா இல்லை கிட்டத்தட்ட அதே பிளானை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு தெரில. ஜியோவே ஏதோ ஓரளவுக்கு, ஜியோ பரவாயில்லாம் இல்லை, ஜியோவும் அதே தான் பண்ணிக்கிறான். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க இந்த பிளான் பெஸ்ட்டு, அந்த பிளான் பெஸ்ட்டு, இல்லை விலை கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை. இவன் ரூ. 21 குறைச்சி அந்த 6 ஜிபி டேட்டாவை கட் பண்ணி வச்சுக்கிறான். இவன் 548ன்னு எடுத்துன்னு வந்து 7 ஜிபி டேட்டான்னு கொடுத்து வச்சுருக்கிறான். ஸோ இது முழுக்க வேஸ்ட்டு தான். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஒர்த்து அப்படிலாம் எந்த ஒரு பிளானும் கிடையாது. முழுக்க வேஸ்ட்டான பிளான் தான் ரெண்டுமே. அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறானுங்க பிளானை. ஓகேங்களா? இப்போ நார்மலாக இந்த 458ன்றது இவன் 479 பிளான் அந்த 6 ஜிபி டேட்டா எடுத்துகிட்டு ஒரு ரூ. 400 கொண்டு வந்தான், ஓகேங்களா, இல்லை 350 கொண்டு வந்தான் அப்படின்னா இது வேறு லெவல் பிளானாக இருந்திருக்கும். அதுமாதிரி 2 பேருமே பாருங்கள் 1 மந்த் பிளானை எடுத்துகிட்டு வரவே இல்லை. ஏன்னா 1 மந்த் பிளான் எடுத்துகிட்டு வந்தால் இவனுக்கு தான் நஷ்டம். அதனால் 2 பேருமே 1 மந்த் பிளான்ன்றதை எடுத்துகிட்டு வரவே இல்லை. இப்போது இதே பிளானை ஒரு 1 மந்த்துக்கு ரூ. 100 120 எடுத்துகிட்டு வரானா அது வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் எடுத்துகிட்டு வரவே இல்லை பாருங்க. இது சுத்த ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ரெண்டுமே ஒஸ்ட்டு தான். பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நியூ பிளான்ஸை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.